ஹலோ காய்ஸ், நம்ம வெள்ளிங்கிரி ட்ரிப்புக்கு போகிறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது பெருசாக இருந்ததுனால பாதியாக போட வேண்டியதாகிடுச்சு. இப்போ நாங்கள் வெள்ளிங்கிரி போகிறதுக்கு ஈசாக போகிற பஸ்ஸில் தான் ஏறி இருக்கோம். ஸோ ஈசாக போய் தான் வெள்ளிங்கிரி போக முடியும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பேருந்து விட்டுருந்தாங்க ஈசாகுன்னு தனியாகவே. ஸோ அந்த பஸ்ஸில் செம்ம கூட்டமாக இருந்தது, எங்களால் போக முடியல. கரெக்டாக எப்படி நாங்கள் சீட்டு பிடிச்சிட்டோம். அதனால் வர சனிக்கிழமை லீவு நாள்ன்றதுனால செம்ம கூட்டம் வந்துச்சு, ஈசாகும் சரி வெள்ளிங்கிரியும் சரி. ஸோ வெள்ளிங்கிரி போகிறதுக்கு இதுதான் சீசன்றதுனால செம்ம கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஏறின உடனே பஸ்ஸை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியுது பஸ்ஸில் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் இதுக்கப்புறம் வேறு வழியில் போகிறோம். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெள்ளிங்கிரிக்கு பார்த்தீங்கன்னா ஈசாகம் சரி 32 கிலோமீட்டர் போட்டுருந்து அப்படியே ஜன்னல் ஓரமாக உட்காந்து கோயம்புத்தூர் சிட்டியில் போகிற வழி எல்லாமே கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டே போனேன். அதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு அந்தமாரி வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சரியாக எடுக்கல. ஆக்சுவலாக 32 கிலோமீட்டர் கூகுள் மேப்பில் போட்டுருந்து பஸ் எந்தெந்த வழி போகும்னு தெரியல, கொஞ்சம் சுற்றி போகாமல் எப்படி போகும்னு தெரியல. ஸோ போன பிறகு எங்களுக்கு தெரியும். ஃபுட்டு அதில் ஃபுட்டு சரி சாப்பிட்றோம். ஹோட்டல் ஆக்சுவலாக நாங்கள் வீசா கிட்ட வந்துவிட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே வீடியோலாம் எடுக்க முடியல. நடுவில் வரும்போதெல்லாம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். அது இல்லாமல் டயர்டாகிட்டாங்க, எல்லாம் தூங்கிட்டோம் வேறு. ஸோ பஸ்ஸில் வரும் தூங்கிட்டு சொல்லிட்டு கரெக்டாக ஈசா கிட்ட வந்தோடனே இறங்கிட்டு அங்கேருந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெள்ளிங்கிரி போகிற வழி. ஸோ இந்த வழி போகிறத பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈசாக்கு போகிற வழி. பக்கத்து பால் தான், ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஏன்னா மலை ஏற போகிறோம். இங்கே கீழே ஆதியோகியை பார்த்துட்டு வர போகிறோம். அவ்வளோ 2 கோவிலுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை, ரொம்ப தூரமும் இல்லை. இங்கே அதுக்கு இது உள்ளே போகிறது, அதுக்கு நம்ம லெஃப்ட் போனால் கரெக்டாக நம்ம வெள்ளிங்கிரி போயிடலாம். ஸோ நம்ம உள்ளே போயும் போகலாம், ஈசாக்கு உள்ளே போய்ட்டும் போகலாம். ஈசாக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு பார்த்தோம். அப்படியே பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்தது. சரி அங்கே அப்படியே டீ சொல்லிட்டு டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம். பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வெள்ளிங்கிரி மலை தான். ஸோ நம்ம எந்த பக்கம் ஏற போகிறதுன்னு எனக்கு தெரியல. நானே ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். பட் ஆனால் ஈசாக்கு நிறைய வாட்டி வந்திருக்கேன். பட் ஆனால் ஈசாக்கு உள்ளே போகிறதுக்கு எங்களுக்கு உள்ளே நாங்கள் டூரிஸ்ட்டாக வரும்போது உள்ளே பஸ்ஸு போச்சு. ஸோ நம்ம கவர்மெண்ட் பஸ் வந்தோன்னா நம்ம கீழே இங்கே வெளியிலே இறக்க விட்டாங்க. ஏன்னா உள்ளே விட்டால் கண்டிப்பாக போயிருப்பாங்க. அதனால் உள்ளே விடல. ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக வெளியே விட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து தான் போனதுக்காக அப்படியே நான் கேட்லேருந்து நடந்து போக ஆரம்பித்தோம். கரெக்டாக நாங்கள் சிவராத்திரி முடிஞ்சு ஒரு 10 நாள் கழிச்சு தான் கிளம்பணும். ஸோ அந்த டைம் தான் இங்கே எல்லாமே ப்ரோக்ராம் பெருசாக நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே இப்போ தான் எல்லாத்தையுமே கழட்டி எல்லாமே எடுத்து போயிருந்தாங்க. ஸ்பீக்கர் பாக்ஸு, கம்பி எல்லாமே சரி. ஸோ அதெல்லாம் போகிற வழியில் பார்த்துட்டே போனோம். ரொம்ப வெயிலாக வேறு வந்துச்சு. ஆனால் பட் நாங்கள் கொஞ்சம் ஓரமாக நடந்து போனோம். ஸோ கிட்ட போக போக எங்களால் கரெக்டாக அந்த வெயிலை தாங்க முடியல. கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். இந்த ஆதியோகியில் ஒரு சிறப்பான விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம போகிறவங்க எல்லாருமே அவங்களே கையெழுத்து கும்பிட்டு வர வைப்பாங்க. ஸோ அது நல்லாயிருக்கும். ஸோ அவங்க கரெக்டாக அவங்க இங்கிலீஷ்லேயும் பேசுவாங்க, எல்லா மொழியிலுமே பேசுவாங்க அவங்க. ஸோ நம்ம தமிழில் பேசுகிறவங்க தமிழ்லேயும் பேசுவாங்க. ஸோ எங்களை ஸ்பெஷாலிட்டி இந்த ஆதியோகி மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா உள்ள பைரவி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் லிங்கம் அவங்க சிவபெருமான் இருக்கார். ஸோ இது ரெண்டுத்துலேயும் போய்ட்டு நம்ம தரிசனம் பண்ணோம். ஸோ ஒரு சில பேர் வெளியே ஆதியோகியை பார்த்துட்டு அப்படியே திரும்பிடுவாங்க. உள்ளே வேறு எதுவும் சொல்லி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே தான் பெரிய சக்தியாக இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே போய் பார்க்கணுன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, ஃபோன் உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க. ஸோ உள்ளே போகும்போது பர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் கண்டிப்பாக. ஏன்னா உள்ளே போய்ட்டு உள்ளே ஹோட்டலில் இருக்கும், சாப்பிட்லாம். ஸோ அவங்க கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்லாம். ஸோ எல்லாமே ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நமக்கு ஏதாச்சும் வாங்குறதுக்கு நம்ம கண்டிப்பாக பணம் தேவைப்படும். ஸோ உள்ளே போகும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆதியோகி. ஆதியோகி பின்னாடி தான் நம்ம போகணும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆதியோகியை பார்த்துட்டு அப்படியே போயிடலாம். அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வெள்ளிங்கிரி மலை தான். ஆக்சுவலாக வெள்ளிங்கிரி மலை எந்த பக்கம் போய் ஏறுன்னு தெரியல. இந்த பக்கமும் எந்த பக்கம் ஏறுன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பட் ஆனால் ஈசாக்கு உள்ளே போய்ட்டே போகலான்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம அப்படியே நடந்து ஆதியோகி கிட்ட சிலையான போயிடலாம். எங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக வெயில் எதுவும் தெரியல. ஆனால் கொஞ்சம் மந்தமாகவே இருந்தது. ஏன்னா அந்த காற்றோட்டமே எதுவுமே இல்லை. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் புழுக்கமாகவே ஒரு மாதிரியாக இருந்தது. சரியாக மூச்சு விட முடியல. அது ஏன்னு தெரியல. ஸோ இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெயில் சரியாகவே அடிக்கலை. பட் இருந்தாலும் அந்த கிளைமேட்டு கொஞ்சம் சரியில்லைங்கிட்ட எங்களால் சரியாக மூச்சு விடாமல் ஒரு மாதிரியாக அப்படியே மந்தமாகவே நடந்து போனோம். சரி ஓகே வந்துவிட்டோம், இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கிட்ட போய்ட்டு ஆதியோகே
ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து பின்னாடி போய் சாமி பார்த்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டோம். பெருசாக கூட்டம் எதுவுமே இல்லை. பட் உள்ளே ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு தனித்தனியாக விட்டுருந்தாங்க. அந்த கவர்மெண்ட் பஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக வெள்ளிங்கிரி போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ உள்ளே வந்து போகலாம். பட் அந்த டைம் அப்படியே லெஃப்ட் திரும்பிட்டாங்க அவங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கு. ஏன்னா சிவராத்திரி ப்ரோக்ராம் முடிஞ்சு இப்போ தான் எல்லாத்தையும் கழட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது வேறு. ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு டேரெக்டாக வரணுன்னா ஒன்றும் இல்லை, கோயம்புத்தூர் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கிட்டிங்கன்னா ஈசாக்குன்னு தனியாக செருப்பு பேருந்து விட்டுருப்பாங்க. ஸோ கம்மி தான் டிக்கெட்டு, ஒரு ஆளுக்கு 25 ரூபா 30 ரூபா தான் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே எடுத்துகிட்டு வந்து உள்ளே இறக்கி விடுவாங்க. ஒரு சில பஸ்ஸு கேட்டில் இறக்கி விட்ருவாங்க. ஸோ அது பஸ்ஸுக்கு ஏற்ற மாரி, ரூட்டுக்கு ஏற்ற மாரி ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துடலாம். ஸோ நாங்கள் இப்போ உள்ளே போக போகிறோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடு கரெக்டாக நீங்கள் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு வழி இருக்கும். அந்த இடத்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி மாரி ஒரு மாட்டு வண்டி வச்சுருப்பாங்க. மாடு அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு மாடில் ஒரு வண்டி மாரி செஞ்சு வச்சுருப்பாங்க, 4 சக்கரம் மாரி. அந்த வண்டியில் கூட நீ ஏறி போகலாம். அது எவ்வளோ சார்ஜ் தெரியல, ஏன்னா நாங்கள் நடந்தே போனோம், நாங்கள் கேட்கல. ஸோ இந்த வழி கரெக்டாக இந்த வழி நடந்து போனீங்கன்னா உள்ளே பின்னாடி பேக் சைடில் இருப்பாங்க. ஸோ உள்ளே தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லான இருக்கும். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சிவபெருமான ஒரு கீழே தண்ணியில் வச்சுருப்பாங்க. ரொம்ப கூலிங்கான தண்ணி, அதாவது ரொம்ப எப்படி -டிகிரியில் வச்சுருப்பாங்க. அந்த தண்ணியில் நீங்கள் போய்ட்டு சிவபெருமான் பார்க்கும்போது உங்களுடைய பாடி எனர்ஜி லெவல் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கத்தை தொடும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லிங்கத்தை தொட விடுவாங்க. ஸோ உங்களுடைய பாடி எவ்வளோ கூலிங்காக இருந்தாலும் சரி, அந்த லிங்கத்தை தொடும்போது உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஹீட் டச்சாக தெரியும். அதாவது எதமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்தமாரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் மாட்டு வண்டி. ஸோ இதில் வந்து டிக்கெட்டு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு நான் கேட்கல. ஸோ அதில் நிறைய பேர் ஏறி உட்காந்து உள்ளே போக ஆரம்பித்தாங்க. பட் நாங்கள் நடந்து தான் போனோம். ஸோ டாக்ஸியும் விட்டுருந்தாங்க. ஸோ இதில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் போகிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஹோட்டலும் இருக்குது. நீங்கள் எந்த ஸ்நாக்ஸ் வாங்கினாலும் சரி, இல்லை ஃபுட்டு ஏதாச்சும் வாங்கி சாப்பிடணுமாலும் சரி, இல்லை இளநீரும் சரி, எல்லாமே உள்ளே தான் இருக்குது. எல்லோரும் எல்லா இடத்தும் போல் தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இதில் மட்டும் பெருசாக இதுவும் இல்லை. எல்லா இடத்துலையும் என்ன விலை வைக்கிறாங்களோ அதுதான் இங்கேயும் உள்ளே வைக்கிறாங்க. பட் நம்ம உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கி சாப்பிட்லாம், இல்லை இது பண்ணலாம். ஆக்சுவலாக உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கிராமம்லாம் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் ரைட்டு போனாலே நிறைய கிராமம் இருக்குது. ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ்லாம் ஒதுக்கலை. இந்த ஊர்லேயும் நிறைய பேர் ஊருலாம் வீடுலாம் இருக்குது. ஸோ இங்கேயே இருக்காங்க நிறைய பேர். ஸோ இதில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம்லாம் ரொம்பவுமே இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது ரொம்ப. ஸோ நாங்கள் அப்படியே நடந்து உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். சரி, உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆதியோகி சிலையை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடுறாங்க. உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சரியாக பார்க்கல. பட் உள்ளே தான் பெருசாகவே சாமியே இருக்கார். ஏன்னா நீங்கள் அங்கே உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கான எல்லா விஷயமும் எல்லாமே கிடைக்கும். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனு உடைய பேக் எல்லாமே தனியாக ஃப்ரீயாகவே வந்து சார்ஜ் பண்ணி உள்ளே வச்சுப்பாங்க. ஸோ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி போர்டு போட்டிருப்பாங்க, உள்ளே ஃபோன் கிடையாது, பேக் எதுவுமே அலோட் கிடையாது. ஸோ நீங்கள் பர்ஸு இல்லை பைசா மட்டும் எடுத்துட்டீங்கன்னாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் போய் முதல்ல பேக்கெல்லாம் உள்ளே வச்சுட்டு அங்கேருந்து போகலாம் ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைட்லேயே போட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் மொபைலும் சரி, எந்த மொபைல் இருந்தாலும் சரி, அதை கரெக்டாக நீங்கள் பேக்கில் கூட வச்சுக்கலாம், இல்லை தனியாக கூட கொடுக்கலாம். மொபைலையும் பேக்கையுமே ஒன்றா போட்டுட்டு அதுக்கான டோக்கன் கொடுப்பாங்க, அதை கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நாங்கள் வெளியே வந்து தான் வீடியோ எடுத்தோம். ஸோ இங்கே வெளியே வந்துட்டு உள்ளெல்லாம் தரிசனம் பெற்று பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் திரும்ப வெள்ளிங்கிரிக்கு போகிறோம். ஸோ வெள்ளிங்கிரிக்கு போகிறதுக்கான ஷேர் ஆட்டோ தான் பிடிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ வந்து எல்லோரும் வந்துட்டால் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஒரு ஆள் தனியாக போகிறது தான் சார்ஜஸ் அதிகம். ஒரு ஆளாக போகிறது 20 ரூபா 30 ரூபா தான் வாங்குறாங்க. என்கிட்ட அன்றைக்கி 10-30 ரூபா வாங்கினாங்க. ஏன்னா நாங்கள் 5 பேர் இருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 30 ரூபா வாங்கினாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் 2.5 கிலோமீட்டர் தான். கரெக்டாக மலை ஏறுற கீழே போய் இறக்கி விட்றாங்க. மலை ஏறத்துக்கு கீழே கொஞ்சம் கிட்ட போய் இறக்கி விட்றாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது மலைக்கு கிட்ட போக. ஏன்னா ரொம்ப வண்டிங்க நிறைய இருந்ததுனால சரியாக போகல. அவரே ஆட்டோக்காரர் என்ன சொல்லிட்டாரு, எவ்வளோ தூரம் போகிறோம்பா, கிட்ட போக முடியுமான்னு தெரியல, கிட்ட போகணுன்னு இறக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே நான் சொல்லிட்டு நாங்கள் ஏறிட்டோம். ஸோ உங்களுக்கே தெரியுது எவ்வளோ வண்டிங்க மேலே போயிட்டு திரும்பி வராங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வண்டிங்களாம் மேலே போகாது. நான் சொல்கிறது மலை ஏறத்துக்கு கீழே, அந்த கேட் வரைக்கும் உள்ளே போயிட்டு வரத்துக்கு இவங்க எல்லாமே வண்டி நின்றுட்டு எல்லாமே இப்போ மேலே போயிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்கவுங்க அங்கங்கே பார்க்கிங் பண்ணதுனால வண்டி போகிறதுக்கு வரது ரொம்ப சிரமமாக இருந்தது. இங்கே பெரிய ரோடுலாம் இல்லை, ஒரு சின்ன ரோடு ஒன்வே தான். ஸோ நான் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ வண்டிங்க நின்றுட்டு பாருங்கள். ஸோ நாங்கள் இந்த வண்டியிலே இதை பார்த்துட்டு, அதாவது எங்கே டிராஃபிக் ஆகுதோ, எங்கே வண்டி நிற்கிதோ அங்கேயே இறக்கி விட்டுருவோன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே நான் சொல்லிட்டு அங்கேயே இறக்கி விட்டாரு. ஆக்சுவலாக இதோட வண்டி போகல. ஸோ இங்கேயே இறங்கிக்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே நான் சொல்லிட்டு இங்கேயே இறங்க ஆரம்பித்தோம்.
ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் கேட்டு. ஸோ அதாவது என்ன கேட்டுனா படி வந்து கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். இதெல்லாம் பார்த்தா வெள்ளங்கிரி மலை. ஸோ எந்த பக்கம் போய் ஏற போகிறேன்னு தெரியல. பட் அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேயே அப்படி கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னதுனால அப்படி சரி அங்கேருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போன உடனே ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும். ஏன்னா சாப்பிட்டு தான் மலை ஏற முடியும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் மலை ஏற முடியும். மலை ஏற முடியாமல் ரொம்ப சாப்பிட்லனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வரது கூட வழி இல்லை. ஏன்னா இங்கே அவ்வளோ டிராஃபிக் ஆச்சு. ஏன்னா உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப கூட்டமாகிடுச்சு. ஸோ லீவ் டைமில் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க போல். ஸோ எதுவுமே பண்ண முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கண்டக்டே கீழே இறங்கி வந்து எல்லா இதையும் கிளியர் பண்ணிவிட்டு அப்புறம் பஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாங்க. நாங்கள் போகிறதுக்கு நடந்து போகிறதுக்கு எங்களுக்கு சரியாக வழி இல்லை. ஆக்சுவலாக கொஞ்சம் கிட்ட வந்துவிட்டோம். இதுதான் அந்த இடம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டி நிற்கிது பாருங்கள். வெள்ளங்கிரிக்கு போகிற மலை பெருசாக கேர்ள்ஸில் யாரும் வர மாட்டாங்க. ஒன்லி பாய்ஸ் மட்டும்தான். ஏன்னா ரொம்ப தூரம் இவ்வளோ தூரம் ஏற முடியாது. அப்படியும் ஒரு சில பேர் கேர்ள்ஸ் வந்தாங்க. ஸோ கொஞ்சம் அவங்க தைரியமாக இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துக்கு போனவங்க மட்டும்தான் அப்படி வந்தாங்க. கேர்ள்ஸ்னால் அது ரொம்ப சின்ன பொண்ணுலாம் கிடையாது. கொஞ்சம் கல்யாணம் ஆனவங்க. ஸோ ஒரு 25, 26 அப்படி இருக்கிறவங்க தான் வந்தாங்க. பார்த்திங்கன்னா எல்லாமே வெள்ளங்கிரி மலை தான். ஸோ நிற்கிற எல்லா இடமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாய்ஸாக தான் இருப்பாங்க. எல்லாருமே வண்டியை பார்க் பண்ணிட்டு எல்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு அப்புறம் போயிட்டு மேலே ஏறலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஏன்னா இங்கே அன்னதானம் ஃப்ரீயாக போடுறாங்க. ஸோ அதாவது எப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு அன்னதானம். சாப்பிட்டு எப்பப்பெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாலும் இதுதான் அன்னதானம். ஸோ சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ உங்களுக்கே தெரியுது எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே அந்த டைம் இந்த சீசன்றதுனால, அதுவும் இல்லாமல் சனிக்கிழமைன்றதுனால செம்ம கூட்டம். நிறைய பேர் முன்ன காலையிலே வந்து ஏற ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க போல். மேலே ஏறி சாமி பார்த்துட்டு உடனே கீழே வர ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் கீழே இறங்கினே இருந்தது. அன்னதானம் கூட போய் பார்த்தா ரொம்ப கூட்டங்க. அதாவது சாப்பாடே காலி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி எப்படிடா சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம். அன்னதானமும் கொஞ்சம் அப்புறம் கிடச்சிது. அப்படியே சாப்பிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தோம். கொம்புலாம் கரெக்டாக வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா கொம்பு இல்லைனா ஏற முடியாது. சரி அப்படியே செப்பல் அப்படியே பேகு 2 பேக் மாட்டினோம். ஒரு பேக் அப்படியே உள்ளே அங்கே பேக்கு கொடுக்குற இடம்ட்டு அங்கே வச்சுட்டு அப்படியே ஏற ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இதுதான் படியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களே ஃப்ரீயாக அந்த சாக்லேட்டு ஏதாச்சும் ஒரு சாக்லேட்டு ஒரு வாழைப்பழம் அப்படி கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வழி தாங்க. பெருசாக எந்த வழியும் கிடையாது. உங்களுக்கே தெரியும். இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே தெரியும் எப்படி இருக்கும் வழின்னு. ஸோ ரொம்பலாம் பெரிய வழி இல்லை. ஒரு ஆள் மேலே ஏறுற மாதிரி இன்னொரு ஆள் கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதிலே இருக்கும்போது தான் ஏறுறாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப நெட்டாக இருக்கும். அதாவது மலை பார்த்திங்கன்னா ரொம்ப நேராக இருக்கும். அதில் அந்த படியே வெறும் கல் வச்சு கட்டியிருக்காங்க. அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு மலையில் மட்டும்தான் அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் கரெக்டாக ஏறும்போது பார்த்திங்கன்னா 6 மணி ஆகுது. ஸோ இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. ஏன்னா 6 மணிக்கு மேலே இருட்டில் ஒன்றுமே தெரில. ஸோ மேலே லைட்லாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலை. இந்த மலை பார்த்திங்கன்னா விநாயகர் சொல்லிட்டு ஒரு மலை. ஸோ ஃபஸ்ட்டு மலை ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா 6:45, அதாவது 3/4 மணி நேரத்தில் ஏறிக்கிறோம் நாங்கள். ஸோ அவ்வளோ நேரம் டயர்டாகி ஏறிட்டோம். கொஞ்சம் நேரம் உட்காந்தோம். ஒன்றுமே முடியல. ஏன்னா இன்னும் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு மலையிலே ஏறி ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு மலையில் இருக்கோம் கரெக்டாக. இன்னும் ஃபஸ்ட்டு மலையை தாண்டி அதுக்கப்புறம் 2வது மலைக்கு போனோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போவே மூச்சு கொஞ்சம் நல்லா விட முடியல. ஏன்னா ரொம்ப தூரம் நடந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ கூட வந்தவங்களும் சரி ரொம்ப டயர்டாக தான் ஏறினாங்க. ஸோ இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியுமா தெரில. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 5வது மலையில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். ஏன்னா ஃபோட்டோ மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ வீடியோ சரியாகவே எடுக்க முடியல. காரணம் என்னன்னா ரொம்ப டயர்டாகிட்டோம். ஏன்னா ஏறும்போது வீடியோவே சரியாக எடுக்க முடியல. காரணம் என்னென்னா நான் வீடியோ எடுக்கும்போது ஒன்று கீழே இடிச்சிக்கிறோம், இல்லைனா மிஸ் ஆகிடுச்சுன்னா ஃபோனு கீழே விழுந்துடும். ஏன்னா ஏற முடியல ஃபஸ்ட்டு. ஸோ நாங்கள் பேக்கில் ஃபோனை வச்சுட்டு கொஞ்சம் கடகடன்னு ஏற வச்சிட்டோம். ஏன்னா கொம்பு வர சைடில் பிடிச்சிட்டு ஏறதுனால ஒன்றும் பண்ண முடியல. இருட்டில் ஒன்றுமே தெரியாதனால சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ சாரி. ஸோ நாங்கள் அடுத்த வாட்டி நாங்கள் போகும்போது கண்டிப்பாக கரெக்டாக வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ நாங்கள் மேலே வந்துவிட்டோம். மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா சாமியை தரிசனம் பெற்றுட்டோம். 7வது மலையில் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆச்சு நாங்கள் சாமி பார்க்குறதுக்கு. அதோட கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அங்கே இருக்கிற லிங்கத்தோடைய ஃபோட்டோ நாங்கள் ஒரு ஃபோட்டோ தான் எடுத்தோம். ஏன்னா நாங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எதுவுமே எங்களால் ஃபஸ்ட்டு எதுவும் பண்ண முடியல. ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுத்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்படியே லிங்கத்தை கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோம். வீடியோ சரியாக எடுக்க முடியறதுக்காக. ஸோ சாரி கைஸ். ஸோ நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வாட்டி போனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போகிறோம். ஏன்னா வீடியோ எடுக்க முடியல, நடக்கவும் முடியல. ஸோ கொம்பு வேறு ஊனிட்டு போகிறோம். ஸோ பேகும் மாட்டிக்கிறோம். சரியாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வாட்டி வீடியோ எடுத்து போகிறோம். ஸோ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.